நடிகை ஜெயசித்ரா வாழ்க்கை வரலாறு. நடிகை ஜெயசித்ரா 1970களில் தனது குரலாலும் உடல் மொழியாலும் துள்ளல் மற்றும் துடுக்குத்தனமான பேச்சாலும் நடிப்பாலும் தனித்துவமான அழகாலும் அன்றைய இளைஞர்களின் மனங்களை கொள்ளை கொண்ட அற்புதமான நடிகை ஆவார். 6 வயதில் குழந்தை நட்சத்திரமாக தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கியவர். எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், சிவகுமார், ஜெய்சங்கர் போன்ற ஜாம்பவான்களுடன் மட்டுமல்லாது கமல்ஹாசன், சத்யராஜ், பிரபு, விஜய், அஜித் என்று அடுத்தடுத்த தலைமுறை நடிகர்களுடனும் நடித்து என்றுமே மறக்க முடியாத நடிகையாக நமது மனங்களில் பதிந்து போனவரும் கூட. ஜெயசித்ரா ஒரு கண்ணை மூடிக்கொண்டு பேசும் அழகும், நாக்கை துருத்தி கொண்டு கையை ஆட்டிக்கொண்டு பேசுகிற ஸ்டைலும், பின்புறமாக கையை கட்டிக்கொண்டு உடல் மொழியால் நடிப்பை வெளிப்படுத்துகிற ஸ்டைலும் ரொம்பவே தனித்துவமானது. சினிமா ரசிகர்களை கவர்ந்த ஒன்று. அது மட்டுமின்றி திரையுலகில் கிடைத்த பெரும் புகழை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பணம், புகழ், மற்றவர்கள் பார்த்து மெச்சும்படியான குடும்ப வாழ்க்கை என்று மிக சிறப்பாக செட்டில் ஆன இவர் தமிழ் சினிமாவிற்குள் எப்படி வந்தார்? இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது? புரத்திமகன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர் ஒரே வருடத்தில் 26 படங்களில் நடிக்கும் அளவிற்கு புகழ் பெற்றது எப்படி? திருமணத்தை பற்றி யோசிக்காமல் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று கணேஷ் அவர்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தது எப்படி? கணவர், குடும்பம், குழந்தைகள் என மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த இவரது வாழ்க்கையில் சுற்றி இருந்தவர்களால் வந்த பிரச்சனைகள் என்னென்ன, தற்போது எந்த மாதிரியான சூழலில் வாழ்ந்து வருகிறார் என்று பலருக்கும் தெரியாத இந்த குறும்புத்தனமும் சுட்டித்தனமும் நிறைந்த அழகு குயிலின் தெரியாத வாழ்க்கை நிகழ்வுகளை இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். திரையுலகில் தனக்கென்று ஒரு தனித்த அடையாளங்கள் வைத்துக் கொண்டு கலக்கிய ஜெயசித்ரா அவர்கள் 1957ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி மகேந்திரன், ஜெயஸ்ரீ தம்பதியருக்கு ஒரே மகளாக சென்னையில் பிறந்தார். பெற்றோர்களால் இவருக்கு வைக்கப்பட்ட பெயர் லட்சுமி ரோஹிணி தேவி என்பதாகும். இவரது அப்பா மகேந்திரன் கால்நடை மருத்துவராக ஒருபுறம் பணியாற்ற, மற்றொரு புறம் அம்மா ஜெயஸ்ரீ அம்மாஜி என்ற பெயரில் தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் NT ராமராவ் போன்றவர்களுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்து வந்துள்ளார். இதனால் ஜெயசித்ராவின் அப்பா அம்மா இருவரும் வேலை நிமித்தமாக இவர் பிறப்பதற்கு முன்பாகவே சென்னைக்கு வந்து குடியேறி விட்டிருக்கிறார்கள். சென்னை வந்த சிறிது நாட்களிலேயே ஜெயசித்ராவும் பிறகு அவரை பாட்டியின் அரவணைப்பில் வளர விட்டுவிட்டு பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு சென்று விடுவார்களாம். பாட்டியின் பாதுகாப்பில் வளர்ந்து வந்த ஜெயசித்ரா சென்னை தியாகராய நகரில் செயல்பட்டு வந்த வித்யோதயா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்து வந்துள்ளார். இந்த சமயத்தில் விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கும் ஜெயசித்ராவை அவரது அம்மா அம்மாஜி தன்னுடனேயே வா என்று சொல்லி தான் நடிக்கும் படங்களின் படப்பிடிப்பு தளத்தில்